வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்ன ஒரு பாயிண்ட் கலைமாமணி விருதையே வாங்க மறுத்த கவிஞர் கண்ணதாசன். இந்த சம்பவத்தை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் நிறைய எண்ணற்ற பாடல்கள் காலங்கள் பல கடந்து போனாலும் இன்றைக்கும் மக்கள் கேட்குற ஒரு பாடலாகவே நிலச்சி நிற்குதுன்னே சொல்லலாம். அப்படி மக்களோட எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றாற் போலவும் துவண்டு போகிற நேரத்தில் தூக்கி விடுற ஒரு ஊண்டுகோலாகவும் பாடல் வரிகளை எழுதி வந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்னே சொல்லலாம். கவிஞர்னாலே நம்ம நினைவுக்கு முதல்ல வர நபரே கவிஞர் கண்ணதாசனாக தான் இருக்க முடியும். இவரோட பாடல் வரிகள் என்றைக்குமே அழியாத ஒரு ரகசியத்தை அதுக்குள்ளே அடக்கி வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். கவிஞர் கண்ணதாசனுக்கு நடிப்பு மேலே ரொம்ப தீராத காதல் இருந்திருக்கு. இதனால் தன்னோட 16 வயசுலே சென்னைக்கு ஓடி வந்துட்டாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். நடிப்பு மேலே ஆசைப்பட்டு வந்த அவருக்கு முதல்ல கிடைச்ச வாய்ப்பு எழுதுகிற வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு. பல படங்களில் இவங்க நடிச்சும் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் கண்ணதாசன் முதல்ல எழுதினது கண்ணியின் காதல் என்ற படத்தில் இடம்பெற்ற கலங்காதிர மனம் என்ற பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 4500 படங்களுக்கு மேலே பாடல்கள் எழுதியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் 6 படங்களையும் தயாரிச்சிருக்காங்க. ஏராளமான நூல்களையும் எழுதியிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் பல படங்களுக்கு கதை மற்றும் வசனத்தையும் எழுதியிருக்காங்க. 7 பத்திரிகைகளில் ஆசிரியர் எழுத்தாளர்னு சொல்லி முக்கிய பொறுப்புகளில் வேலை செஞ்சுருக்காரு. இவை எல்லாமே தன்னோட 54 வயதுக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். உலகத்திலேயே தனக்குத்தானே இரங்கறப்பாக எழுதி கொண்ட ஒரே நபரும் கவிஞர் கண்ணதாசனாக தான் இருக்க முடியும்னே சொல்லலாம். தான் இருக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவர் அதை எழுதி வச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் இறுதியாக எழுதிய பாடல் 3ஆம் பிற படத்தில் இடம்பெற்ற கண்ணை கலைமானே என்ற பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் கண்ணதாசன் கிட்ட ஒரு பாடல் காட்சியை விவரித்து சொல்லிட்டோம்னா குறைந்தபட்சம் 30 நிமிடத்தில் அந்த பாடலை எழுதி கொடுத்துற திறமை அவருக்கு இருக்குது. ஒரு தடவை 77, 78 அந்த காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசனுக்கு கலைமாமணி விருது வழங்குறதா முடிவு செஞ்சு அதை அறிவிச்சிருக்காங்க. அப்போ உடனே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கலைமாமணி விருது சொல்லியிருக்காங்க, இதை வாங்குறதா வேண்டாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த விருதை கொடுக்க ஆரம்பித்து 15 வருஷம் ஆகுது கவிஞரே. இந்த 15 வருஷத்தில் மொதல் 2 வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கல. கோட்டா சிஸ்டத்தில் வேண்டப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு இப்போ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது, அந்த விருதுக்கு தான் மரியாதை ஆகிடும். அதனால் அதை வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் கவிஞர் கண்ணதாசன் கலைமாமணி விருதையே வாங்கலை, புறக்கணிச்சிருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம். மக்களை கவிஞர் கண்ணதாசனை பற்றின இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.